சாய்ராம், நமஸ்காரம். நம்முடைய இந்த மனித பிறவியிலே நம்முடைய ருணம் ரோகஸ்தானத்தை வைத்து, அதாவது 6ஆம் பாவத்தை வைத்து நம்முடைய முந்தைய பிறவியின் கர்மா என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் கண்டுபிடித்து விட முடியும் என்று கூறி, இந்த பிறவியிலே நமது கண் பார்வைக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது எதை காண்பிக்கும், எந்த கிரகம் எந்த ராசியிலே அமர்ந்திருக்கும், யாரோடு சேர்ந்திருப்பார்கள் என்பதை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் என்று கூறியிருந்தேன். அதையும் தவிர்த்து இந்த கர்மாவானது நமது பூர்வ ஜன்மத்திலே நமக்கு என்ன பலனை கொடுத்தது, அது எப்படி இருந்தது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நமது கண்ணிற்கு ஏதாவது கோளாறு என்றால் அதனை குறிக்கக்கூடிய கிரகமானது சூரியன் ஆகும். ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் நன்கு அமைய வேண்டும். அதாவது சூரியன் உச்சம் பெற வேண்டும் என்று சொல்லவில்லை, சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும். அதாவது ராகு கேது சேர்க்கை, சனி பகவான் சேர்க்கை, அல்லது சூரியன் 12ஆம் பாவத்திலே மறைவது, அல்லது சூரியன் நீச்சமாக இருப்பது போன்ற சிலவற்றை நாம் வைத்து அவர்களுக்கு கண்ணில் தொந்தரவு வரும் என்பதை தெரிந்து கொண்டு விடலாம். ஆனால் இதை நாம் எப்படி முன் ஜென்ம கர்மாவோடு இணைக்க முடியும் என்று பார்த்தால், ஒருவருடைய ஜாதகத்திலே 6ஆம் பாவமானது அங்கே இருக்கக்கூடிய சூரியனானது கெட்டுப்போயிருந்தால், அதாவது அங்கே இருக்கக்கூடிய சூரியனுடன் ராகு அல்லது கேது அல்லது சனி பகவான் இவை இருந்தாலோ, அல்லது 6ஆம் பாவமே துலாம் ராசியாக அமைந்து அங்கே சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ, இந்த பிறவியிலே கண்ணானது பாதிக்கப்படும். அது முழுவதுமாக பாதிக்கப்படுமா, அல்லது பகுதியில் பாதிக்கப்படுமா, அல்லது பிறவியிலேயே பாதிக்கப்பட்டிருக்குமா என்பதை 5ஆம் பாவத்தை வைத்து, அதாவது நம்முடைய முன் மனித பிறவியினுடைய தீய கர்மாக்களை வைத்து தெரிந்து கொண்டு விடலாம். அதாவது முன் மனித பிறவியிலே நாம் பிறருக்கு கண்ணிற்கு ஏதாவது கோளாறு கொடுத்திருந்தாலோ, ஏனென்றால் சூரியன் கண்ணை மட்டும் சொல்லுவதில்லை, நமது மூளையையும் சேர்த்து சொல்லுகிறது. நமது கண்ணிற்கும் மூளைக்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த சூரியனானவர் முன் ஜன்மத்திலே, அதாவது 5ஆம் பாவம் கெட்டுப்போயிருந்தால், அந்த ஜாதகரது முன்பிறவியிலே அடுத்தவர்களுடைய மூளையானது பாதிக்கப்படும்படியாக செய்திருந்தாலோ, அல்லது நேரடியாக கண்ணிற்கே பாதகம் செய்திருந்தாலோ, இந்த பிறவியிலே நமது கண்ணிற்கு பாதகம் வந்து சேரும். ஒருவரது பிறவியிலேயே அவருக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்குமானால், அவர்களுடைய ஜாதகத்திலே 5ஆம் பாவமானது சூரியன் அமைந்து அது ராகு கேதுவால் பீடிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இவர்களுடைய
முன் ஜென்மாவிலே அவர்கள் அடுத்தவர்களுக்கு மூளையானது கோளாறு ஏற்படும்படியாக ஏதாவது காரியத்தை செய்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நேரடியாக துன்பம் கொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் மறைமுகமாக சில பல மாந்திரிக செயல்களை செய்து அவர்களை மூளை கோளாறு ஏற்படும்படியாக செய்து அதனால் அவர்களுடைய அந்த பிறவியிலே மிகவும் கஷ்டப்பட்டு இறந்திருந்தால் இந்த பிறவியிலே அதை கெடுத்தவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக பிறவியிலே கண்ணானது கோளாறு ஏற்படும். அதேபோல் ஒருவரது ஜாதகத்திலே சூரியன் 5ஆம் பாவமாக அமைந்து அது நீச்சமாகவும் போய் அங்கே ராகு கேது சனி சேர்ந்திருந்தால் அடுத்தவர்களுக்கு ஆயுதங்களால் கோளாறு ஏற்படுத்தியிருப்போம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பிறவியிலே இவர்களுக்கு கண்ணிலே ஏதாவது சர்ஜரி ஆப்ரேஷன் செய்யும் பொழுது அந்த கண் பார்வையானது பாதிக்கப்படும். அப்படியானால் இதற்கு நாம் எவ்வாறு தீர்வு காண்பது என்றால், ஞாயிறு தோறும் சூரியனுக்கு வேண்டிக்கொண்டு விரதம் இருந்து சூரிய பூஜை, அதாவது ஆதித்ய ஹிருதயம் சொல்லியோ கேட்டோ நாம் நம்முடைய ஆயுள் பரியந்தம் இருக்க வேண்டும். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.